அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் போட்ட அதிரடி பதிவு. அத நம்ம விரிவா பேச போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவ. நெறைய அரசியல்ல வரப்போற திருப்பங்கள பத்தி நம்ம டீட்டெயில்டா பேச போறோம். இன்னைக்கு விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள்ல மிக முக்கிய வாக்குறுதிகளான அந்த மதுபான கடைகள், கிட்டத்தட்ட ஒரு 500 கடைகளுக்கு மேல மூடப்படுறதா ஒரு புதிய உத்தரவு ஒண்ணு போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க நேத்து பழைய தலைவர்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருப்பாரு. அது எப்படின்னா, இன்னைக்கு ஒரு அரசியல்ல நடக்காத ஒரு வரலாறு நடந்திருக்கு. அத பத்தி நம்ம விரிவா பேச போறோம். இருந்தா கூட எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி அவர்களை அவர் சந்திக்காததுக்கான மிக முக்கிய காரணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதிமுக இன்னைக்கு உடைஞ்சு போச்சுங்க. ஒண்ணுமே இல்லாம சுக்கு நூறா நொறுக்கி போட்டாப்ல அப்படின்னு சொல்லணும் நம்ம எடப்பாடி. அது ஏன் அப்படின்றதும் ஒரு காரணம் இருக்கு. நேத்து அதாவது அதிமுக பிளவுபட்ட அதிமுகல பார்த்தீங்கன்னா, எஸ்பி வேலுமணி அவர்களுடைய ஒரு புதிய அணி ஒண்ணு உருவாயிருக்கு. அப்ப எடப்பாடி அவர்கள் தலைமையில இருக்கிறவங்களுக்கு 17 எம்எல்ஏக்கள் ஆதரவு. எஸ்பி வேலுமணி அவருடைய தலைமைக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏக்கு மேல ஆதரவு. இவங்க 2 பேரும் தனித்தனியே நேத்து தற்காலிக சபாநாயகரான கருப்பையாவை சந்தித்து, எங்களுக்கு தான் வந்து சட்டமன்ற குழு தலைவரோட அந்த இது வேணும், எங்களுடைய தலைவர் வந்து கொறடா நியமிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்கவங்க விருப்பப்படி மனு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க, தமிழக வெற்றி கழகத்தின் சபாநாயகர், அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு அரசோட சபாநாயகரா வந்து ஒரு மனதா தேர்வு செய்யப்பட்டிருக்கார் நம்மளுடைய ஜேசிடி பிரபாகர் அவர்கள். அவருக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு அப்படியே நம்ம டீட்டெயில்டா பேசுவோம். எஸ்பி வேலுமணி அவர்கள் நேற்று பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு வேலை நிமித்தமா உள்ள வந்திருக்கும் போது சட்டமன்றத்துக்குள்ள அவங்களுடைய அந்த சில ஏரியாக்கள் எல்லாம் ஒதுக்கி செந்தில் பாலாஜி அவர்களை குறைஞ்சது அரை மணி நேரம் மீட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கிய தகவல் வந்திருக்கு. இவ்வளோ தகவலுக்கு அப்புறம் தொடங்கிய சட்டமன்றம் உண்மையிலே நல்லாவே போச்சு. அதை பற்றி நம்ம நேற்றே வீடியோவில் பேசி முடிச்சிட்டோம். இன்னைக்கு சட்டமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் வந்து முதல்ல எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்ல சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் உள்ள முக ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய் அவர்களை வரவேற்கும் போது பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது. அது எப்படின்னா, தோளா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணி கொள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற அந்த அரசியல் ட்ரெண்டிங்காவே மாத்திருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு அரசியல்ல ஒரு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியை பார்த்து எதிர்க்கட்சி ஆளுகளை பார்த்து சிரிக்க கூட கூடாத தலைவர்கள் இருந்ததும் இந்த தமிழ்நாட்டில் தான். ஆனா நம்ம வந்து இன்னைக்கு ஜெயிச்சு வந்திருக்கோம். ஆனா முன்னாடி இருக்கிற முதல்வருடைய வீடுகளுக்கு நம்ம போறோம் அப்படின்றதும் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போய் வாழ்த்து பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் வைகோ அவர்களுடைய வீட்டுக்கு போகும்போது வைகோலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை மாதிரி துள்ளி குதிக்கிறாரு. வைகோ அவர்களுடைய வீட்டில் இருந்தவங்களை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். அதை வந்து மறுக்கவே முடியாது. அவங்களுடைய வேலையாட்கள் முதற்கொண்டு நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான நெகிழ்ச்சியான சம்பவம். பிறகு பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணி அவர்கள், அவங்க வந்து அன்புமணி ராமதாஸை விட சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து ரொம்பவே ஒரு உற்சாகமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போன இடம் தான் நம்மளுடைய சீமான் அவர்களுடைய வீடு. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எதிர்பார்த்துருக்கிறதுனா இப்போ இந்த 3 பேர் வீட்டிலையும் உட்காந்து நம்ம பேசினதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் சீமான் அவர்கள் வீட்டுக்கு விஜய் அவர்கள் உள்ளே போனவுடனே சற்று நேரத்தில் கேமராமேன்லாம் வெளியே தள்ளிட்டு கதவை சாத்திட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அண்ணன் தம்பியும் உரையாடிட்டு இருந்ததெல்லாம் வெளியில் நியூஸ் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் என்ன பேசினாங்க ஏது பேசினாங்கலாம் நமக்கு தெரியாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்த 2 மணி அல்லது 3 மணி நேரத்தில் 500 மதுக்கடைகளை மூடுறதுக்கு அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோயில், பஸ் ஸ்டாண்டு, ஸ்கூலு, காலேஜ் இந்த மாதிரி குடியிருப்பு பகுதிகள், இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற அதாவது அந்த இடங்களுக்கும் அந்த டாஸ்மாக்குக்கும் ஒரு 500 மீட்டர் இருந்துச்சுன்னா அதை உடனடியாக மூட சொல்லி அதிரடியான உத்தரவு. இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மதுப்பிரியர்களுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தாக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸை விட்டு இறங்குறோம், பஸ் ஸ்டாண்டில் ஒரு மதுக்கடை இருக்குது, நம்ம வாங்கிட்டு வர்றோம், இல்லை குடிச்சிட்டு அங்கே அலம்பல் பண்ணுறோம், பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட வம்புழுக்கிறோம், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள்ட்ட உரண்டை இழுக்கிறோம், நடு ரோட்டில் படுத்துக்கிறோம். இந்த வேலைகளுக்கெல்லாம் இனி அவங்களுக்கு வேலையே கிடையாது. இது போக பார்த்தீங்கன்னா சில ஏரியாக்கள்லாம் வந்து மூடுது அப்படின்னா ரொம்ப தூரம் தள்ளி போய் குடிக்கிற மாதிரிலாம் கூட இருக்கும். அந்த மாதிரி குடிக்க போகும்போது கண்டிப்பாக ஒரு காட்டுக்குள்ளே கடை இருக்குதுடா எதுக்குடா அதை போய் குடிச்சுக்கிட்டு அப்படி நினச்சி திருந்துறவங்களுக்கும் ரொம்ப அதிக வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு இல்லத்தரசிகளான இந்த மதுபான பிரியர்களை வைத்திருக்கிற வீடுகள் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு நிம்மதி அடையும் அப்படின்றது உண்மை. 500 மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அது லிஸ்ட்டு வந்து பெரிய லிஸ்ட்டாக இருக்குது. முதற்கட்டமாக ஒரு 500 கடைகளை மூடுறதுக்கான ஒரு உத்தரவு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அப்படின்றது இந்த மதுபான கடைகளாலையும் மதுபான அந்த ஒரு முக்கியமான விஷயத்தாலையும் தான் குடிகாரன்களால் தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாடே வந்து உயர்ந்து நிற்கிது அப்படின்ற பேரை வந்து இன்னைக்கு உடைக்கணும். மதுபானத்திலிருந்து இன்னொருத்தவங்க தாலி அறுத்து வர்ற காசால் தமிழக அரசுக்கு ₹1 வேணாம் அப்படின்றதுல இன்னைக்கு விஜய் அவர்கள் ரொம்பவே உறுதியாக இருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது.
அடுத்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அதுக்கப்புறம் போதைப் பொருள் நேத்து முதற்கட்டமா கடலூர்ல பார்த்தீங்கன்னா, 5700 கிலோவுக்கு மேற்பட்ட போதைப் பொருள்கள எரிச்சு சாம்பலாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இது அடுத்தடுத்து எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிற ஏரியாக்கள்ல எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்ற தகவல் வந்து உளவுத்துறை மூலியமா விஜய் அவர்களுக்கு போயிருக்கு. நேரடியா இறங்கி வேலை பார்க்கறதுக்காக மிக முக்கியமான இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டுட்டு இருக்காரு அப்படின்றது மிக முக்கியமான தகவல். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அதிமுகவுக்கு வருவோம். இந்த ஒரு நியூஸ் அப்படின்றது இன்னைக்கு அப்டேட்டா வந்திருக்கிறது. அதை நம்ம பேசியாச்சு. இன்னி தமிழக வெற்றி கழகத்துக்கூட அந்த ஒரு கட்சி சார்பா நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இன்னைக்கு அந்த கட்சியோட தலைவர் இன்னைக்கு முதல்வரா இருக்காரு. அவர் வந்து நிரந்தர முதல்வரா தொடரணும் அப்படின்னா நம்மளுடைய பெரும்பான்மை நிரூபிச்சாகணும். அதுக்கு ஆளுநர் கொடுத்திருக்கிற தேதின்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி நாளைக்கு புதன்கிழமை. அப்ப பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அப்ப காலையிலக்கு நம்மளுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் காங்கிரஸ்ல இருந்து 5, 2 பேர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், 2 பேர் இந்திய கம்யூனிஸ்ட், 2 பேர் ஐயுஎம்எல், 2 பேர் திருமாவளவன் அவர்களுடைய விசிகா. இப்ப விசிகா அவர்களுடைய தலைவர் இப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருந்த நம்மளுடைய உதயநிதி வீட்டுக்கும் முன்னாள் முதல்வராக இருக்கிய ஸ்டாலின் அவர்களுடைய 2 பேருமே ஒரே வீட்டில் சந்திச்சிட்டாப்ல. அடுத்து 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்னைக்கு பாமகல இருக்கிறவர் நாம் தமிழர் சீமான் அவர்கள் அரசியல்லே அவர் இல்லை. அதாவது அவங்க வந்து கட்சியே இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய தலைவர் வீட்டுக்குலாம் வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் போயிட்டாரே, நம்மளுடைய ஆதரவு எம்எல்ஏவான திருமாவளவன் அவருடைய வீட்டுக்கு ஏன் இன்னும் போல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது வன்னியரசு அவர்கள் ஏதோ பூசிலாம் முழுகிறாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த திருச்சி கிழக்கு தொகுதி மேட்டரை ரொம்பவே திமுக கையில் எடுக்கிறாங்க அப்படின்றது மிக முக்கியமான தகவலாக இருக்குது. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணிட்டாரு. அந்த தேர்தல் வந்து இடைத்தேர்தலாக வரப்போகுது. தேர்தல் ஆணையத்துக்கு ரொம்பவே அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக அங்கே தேர்தல் வைக்கணும்னு கிட்டத்தட்ட கோரிக்கையை முதற்கொண்டு போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடைத்தேர்தலில் நாங்கள் திமுக சார்பில் வந்து எங்களுடைய ஒரு யாரை நாங்கள் நினைக்கிறோமோ அவங்கள நாங்கள் நிப்பாட்டுவோம். நீங்கள் அவங்களுக்கு வெற்றிக்கு வழிவிடணும். நீங்கள் வந்து அங்கே கட்சி வேலை பார்க்கக்கூடாது. நாங்கள் அங்கே ஒரு சீட் எடுக்கணும்னு சொல்லிட்டு திமுக முனைப்பாக இருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயமா வந்திருக்கு. இது வந்து திமுக சைட்லேருந்து வந்திருக்கிற டிமாண்டாக தான் இருக்குது. அந்த டிமாண்டுக்காக தான் இன்றைக்கி ஐயுஎம்எல்ஓ திருமாவளவன் அவர்களோ வந்து இன்றைக்கி விஜய் அவர்களோட சேர்ந்துருக்காங்க. எப்போ வேணாலும் அந்த விஜய் அவர்கள் தலைமையில் தொங்கிக்கிட்டு இருக்கிற கத்தின்றது கீழே விழுகலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இவங்களுடைய கூட்டணி. இது ஒரு பக்கம் இருக்குது. உங்களுடைய கூட்டணி இவ்வளோ தூரம் டிமாண்டில் நீங்கள் வந்து எங்களுக்கு கூட்டணி வைக்க வேணாம்னு சொல்லிட்டு அதிமுக சார்பில் 30 எம்எல்ஏக்கள் தலைமையிலான எஸ்பி வேலுமணி அவர்கள் விஜய் அவர்களுடைய ரகசியமாக நிறைய இடங்களில் பேசியிருக்காரு, ஃபோன் காலில் பேசியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க சிவி சண்முகம் அவர்கள் வந்து இவங்களுடைய அந்த டீமை ஃபார்ம் பண்ணி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் நம்ம இணைஞ்சிருவோம். ஏன்னா முழுக்க முழுக்க எங்களுக்கு எம்ஜிஆர் ஆட்சியாக தான் தெரியுது. இன்னும் 2 நாள் இன்னையோட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கையில கூட பார்த்தீங்கன்னா இன்னும் 48 மணி நேரம் கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் கிட்டத்தட்ட 6 அரசாணை வெளியிட்டாச்சு. ஏகப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய தலைவர் வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் ரொம்பவே முனைப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம சொன்ன ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவோம், சொல்லாததையும் நிறைவேற்றுவோம் அப்படின்றத சொல்கிற அந்த வாக்குறுதிக்கு நாங்க எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை மாற்றம் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்தவங்க யாரு, எந்த ஒரு கட்சிக்கு சார்பாக இருந்தவங்க எல்லாத்தையும் களையெடுத்துட்டு இருக்காரு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு உண்மையிலே எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தலைமைக்கு இருக்கிற அந்த 30 எம்எல்ஏக்களுக்கும் ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஏன்னா அந்த 13 எம்எல்ஏக்களுமான எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இருக்கிறவங்களுக்கு என்டிஏ அப்படின்ற கட்சி ஏடிஎம்கேக்குள்ள இருக்கிறது. அம்மா வெறுத்த ஒரு கட்சி இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் கூட சேர்த்து வச்சுக்கிட்டு பதவிக்காகவும் பணத்துக்காகவும் வந்து கட்சியவே வந்து 2 கோடி மக்கள் உறுப்பினர்களாக இருந்த ஒரு கட்சி எப்படி சுக்குநூறு ஆக்கி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சல்லியான ஒருக்கிப்டி ஐயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு வச்சுட்டார் அப்படின்னா அதுதான் உண்மை. அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தலைமையிலான அந்த ஒரு சட்டமன்ற குழு தலைவராக வந்து எஸ்பி வேலுமணி அவர்களை எடுத்து சபாநாயகர் கையில் நேற்று கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு புதிய சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் அவர்களே நேற்றே விஜய் அவர்கள் செலக்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா யாருமே வந்து போட்டி இடலை, ஒரு மனதாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்றனால அவர் தான் இன்னிலேருந்து வந்து சபாநாயகராக தொடர போகிறாரு. அந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தலைமையிலான குழு வந்து சேரும்போது செந்தில் பாலாஜி போய் எஸ்பி வேலுமணிகிட்ட பேசும்போது என்ன ஆகும், என்னடா அது இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி கரூரில் எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, சிபிஐ வரைக்கும் விஷயம் போயிருக்கு, அப்போ இவங்கள்ட்ட பேசிட்டு இவங்க வர்றாங்கன்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நோண்டும் போது தான் தெரியுது வர்ற 30 பேரும் அதை விட பெரிய டிமாண்டோட வர்றாங்க அப்படின்னு. அந்த டிமாண்ட் என்ன அப்படின்னா இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேலே ஏகப்பட்ட வழக்குகள், குற்றச்சாட்டுகள், அதாவது மின் குற்றச்சாட்டு, அந்த டிரான்ஸ்ஃபார்மரு, அடுத்து பார்த்தீங்கன்னா மதுபானம், அந்த 10 ரூபா மேட்ரு பெரிய மேட்டராக போயிட்டுருக்கு. இவ்வளோ விஷயங்களும் இதெல்லாம் எங்கேருந்து நடந்துச்சு, அவர் ஏடிஎம்கேல இருக்கே
எம்எல்ஏல நடந்துச்சு. இப்ப அவரு தஞ்சம் புகுந்த இடம் தான் டிஎம்கே. ஆனா கேஸ் போட்டவங்களும் அதே டிஎம்கே. அங்க தான் அவரும் வந்து குப்பை கொட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவங்க சார்பா நின்னு தான் கோவை தெற்கு தொகுதியில ஜெயிச்சு நிக்கிறாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா டிரான்ஸ்ஃபார்மருடைய அந்த ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிபிஐக்கு கை மாறுறத அண்ணன் வந்து தடுத்திருந்தாப்ல. ஆனா தலையில கொட்டி உச்சநீதிமன்றம் இந்த கேஸ சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொல்லிருச்சு. உண்மையிலே அது ஒரு பெரிய ஆட்டம் கண்டு போச்சு. ஆல்ரெடி நெஞ்சுவலி நாடகம்லாம் பண்ணி, பல நாடகங்கள்லாம் மீறி தான் இன்னைக்கு வெளியில இருக்கிறாப்ல. அது ஒரு பக்கம் இருந்தா கூட, இவருடைய அந்த ஒரு கரூர் வழக்கா இருந்தாலும் சரி, இவர் மேல இருக்கிற குற்ற வழக்கா இருந்தாலும் சரி, நீங்க ரொம்ப நோண்டக்கூடாது அப்படின்ற ஒரு டிமாண்ட செந்தில் பாலாஜி அவர்கள் எஸ்பி வேலுமணிகள்ட்ட அவர்ட்ட வச்சு, நான் வந்து சேர முடியாது. நீங்க இந்த டிமாண்டோட விஜய் அவர்கள்ட்ட போய் பேசுனீங்கன்னா, வேற வழி இல்ல. அவங்க பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு நம்மளுடைய கட்சி எம்எல்ஏக்களை கூப்பிட்டு தான் ஆவாங்க. நான் மாட்டினா நீங்க எல்லாம் மாட்டிடுவீங்கன்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வந்து மிரட்டி விட்டுருக்கிறாப்ல எஸ்பி வேலுமணி அப்படின்றது. இது பார்த்தீங்கன்னா, இந்த 17 எம்எல்ஏக்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்றனால அவங்களுடைய பங்கு அதுல இல்ல. அவங்க அதுல பங்கு வகிக்கவும் கிடையாது. ஆனா முழுக்க முழுக்க சில எம்எல்ஏக்கள் பண்ணியிருக்கிற அந்த தப்பு விஷயம் அப்படின்றது சீக்கிரம் வெளிக்கொண்டு வரப்படும். இதை விட விஜய் அவர்கள் ரொம்பவே முக்கியமா சொன்ன விஷயம், அந்த மர்மமான கொலை வழக்குகளை நம்ம வந்து தோண்டி எடுக்கணும் அப்படின்னு. அதுல பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஒரு மர்ம வழக்கு கண்டிப்பா அதை வந்து விஜய் அவர்கள் கையில் எடுத்து அதுக்கான ஒரு தீர்வையும் வழங்குவார் அப்படின்றத நம்ம நம்புவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய அதிரடி திட்டங்கள் வர வேண்டி இருக்கு சட்டமன்றத்தில். நாளைக்கு வரைக்கும் அந்த பரபரப்பு அப்படின்றது குறையாம இருக்க போது. பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய விஷயம் வந்து இன்னைக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கு. இதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். அடுத்த வீடியோல சந்திப்போம். சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களுடைய கமெண்ட்டை சொல்லிருங்க. ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.